கனவில் உன்னுறவு நம் நிலவில் ஒரு இரவு நெஞ்சோடு காதல் மழை கண்ணோடு காதல் வலை கனவில் உன்னுறவு நம் நிலவில் ஒரு இரவு நெஞ்சோடு காதல் மழை கண்ணோடு காதல் வலை அனு எங்க போயிட்ட? என்ன என்ன சரி காற்றை விட இந்த உலகத்தில் அதிகமாக உள்ளாகிற விஷயம் காதல் தான் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஃபீல். நான் கூட என் லவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 1 hour ஆச்சு. பசங்க எப்பவும் இப்படி தான் இல்லை, உள்ளுக்குள்ளே ரொம்ப லவ் பண்ணுவாங்க, ஆனால் வெளியே காமிச்சிக்க தெரியாது. என் வருண் அப்படி தான். ஹி ரியலி லவ்ஸ் மீ லாட். நாள் போனதே தெரில. 1 year ஆச்சு. டே கிருஷ்ணா, என்னடா அவ வந்துட்டாங்க, கொஞ்சம் பாருடா. அவ இன்னி வரல, வந்தா சொல்ற சரியா? மச்சான் டேய் எவ்வளோதான் கேட்ப? வந்தா சொல்கிறேன், மூடி டம்மடி. உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. லவ் பண்ணுற பேரில் ஃப்ரெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணி கொள்றது. மச்சா வந்துட்டாடா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பாசம் இல்ல வருதுடா. என்னடா சொல்ற? என்ன பல் டாக்டராடா? வாயில் குச்சி வச்சா நோண்டி பார்க்க போறா? ப்ரப்போஸ் தான்டா பண்ண போறேன். போடா. ஓகேடா மச்சான். அப்புறம் டேய் போடா மச்சான். அப்புறம் பசங்களை கூட்டு பாருக்கு போயிரு. ஓகே சொன்னோன்னே சரக்கு அடிக்கிறோம். ஓகே சொல்லனா அதே சரக்கை சோகம் அடிப்போம். சூப்பர்ரா. இப்போதான் உண்மையாக நண்பமாய் நடந்திருக்கேன். போடா போ. ஆல் த பெஸ்ட்.
எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னோட தான். உங்களோடதா? வண்டி மாதிரி வச்சிட்டிங்களா? நோ நோ, இட்ஸ் ஃபார் யூ. ஓ, இட்ஸ் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு இது வேணாம். இட்ஸ் ஓகே. உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதையாவது சொல்லாமா? சொல்லுங்க. இன்னைக்கு விட நேற்று உங்களை கம்மியாக தான் லவ் பண்ணேன். ஐ திங்க் நாளைக்கு இதை விட உங்களை அதிகமாக லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வாட் யூ மீன்? வாட் ஐ மீன் இஸ் ஐ லவ் யூ ஃபார் எவர். லவ்வா? நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க. இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் என் கூட இருந்தால் என் லைஃப் நல்லாயிருக்குன்னு தோணுது. என் லைஃப் நல்லா இருந்தால் ஆப்வியஸ்லி என் கூட இருக்கிற உங்கள் லைஃப்பும் நல்லா தானே இருக்கும். ஸோ ஐ லவ் யூ. லுக் மிஸ்டர் வருண். வருண், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. பெட்டர் யூ சேஸ் சம் அதர் கேர்ள். லுக் மிஸ் சுஹாசினி. சுஹாசினி. யாரையுமே பிடிச்சோ இல்லை புரிஞ்சோ லவ் பண்ணுறதில்ல. லவ் பண்ணலாமான்னு யோசிச்சு பாருங்கள், தானாக பிடிச்சிரும். லவ் பண்ணி பாருங்கள், தானாக பிடிச்சிரும். எனக்கு இதுக்கெலாம் டைம் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்களா ப்ளீஸ்? ஓகே கூல். நான் இதை எதிர்பார்த்தது தான். பட் ஸ்டில் ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. பாய். யாருடி அது? தெரில. ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறான். ப்ரப்போஸா? நீ என்ன சொன்ன? உனக்கு தெரியாதா? தெரியும், பட் அவனை பார்த்தா நல்லவனா தெரியுது. யோசிச்சு முடிவெடு. ஐ திங்க் ஹி இஸ் a nice guy. crazy. அதுக்கப்புறம் ஒரு மாதம்தான் பின்னாடியே தேடி எப்படியோ பிடிச்சான். ஹே, ஐ திங்க் மை ஹீரோ ஹாஸ் கம். ஹாய். வாங்க சார். ஏன் இவ்வளோ லேட்டு? அப்படி தானே கேட்க போகிற? சொல்லி ஏன் லேட்டு? சிக்னலா? 1 hour-ஆவா? 5-6 சிக்னல். ஒவ்வொரு சிக்னலும் 10-10 நிமிஷம். ரீசன்ஸை பாக்கெட்லேயே வச்சு சுத்துடா. இல்லைன்னா ஒன்றும் சமாளிக்க முடியுமா? என்னது? ஓகே ரிலாக்ஸ். கிளம்பலாமா? அப்புறம் இன்னைக்கு நீ இந்த மாதிரி இல்லையே, ரொம்ப அழகா இருக்க. கேர்ஃபுல். தேங்க்யூ. எங்க போனோம்? ஏதோ சொல்லல. என்ன? வெயிட் சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன வேணும்? Your wish. 2 cappuccino, hot shape. தேங்க்யூ சார். ஹே, என்ன சொல்லுடா. வருண், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நம்ம விஷயத்தை வீட்டில் சொல்லிட்டேன்ல. வாட்? வீட்டில் என்ன சொன்னாங்க? அப்பா இஸ் ஓகே வித் மீ. நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னார். நாளைக்கா? ஹே, என்னடா? யார்கிட்ட நீ சொன்ன? எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற? எவ்வளோ நாள் தான் லவ் பண்ணிட்டே சுற்றுறது? 1 வருஷம் ஆச்சுல்ல, அதான் சொன்னேன். ஓகே, பட் யுவர் ஆர்டர் சார். வருண், எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோன்னு தோணுதுடா. அவசரமா? 2 பேரும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜாப் கிடச்சி இன்னும் 1 வருஷத்தில் மேரேஜ். இப்போ ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய பேசணுமே. ஷோர், சொல்லு. சம்திங் பர்சனல்டா. இங்கே வேணா, ஈவினிங் நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஓகே, கிளம்பலாமா? ஹே, ஈவினிங் கண்டிப்பாக கால் பண்ண வேண்டாம். ஃப்ரீயாக இரு. ஏய், நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருப்பேன். நீ கால் பண்ணு. மச்சான், லவ்னா என்னடா? சூப்பர்டா மச்சான்.
இதுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். டேய் டம்ளர் அங்க இருக்குடா. அப்படியா? இதுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும்டா. அவங்க கிடக்குறா, நீ சொல்லு மச்சான். ஆமா மச்சான், இது எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. சொல்லு சொல்லு மச்சான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா, சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. லவ்னா the one who loves should love their lover with lot of love, or else our love will not be a feel of love. This is the best love tips for all lovers who fell in love. சூப்பர் மச்சான். உலகத்தில் யார் யாரோ எங்கெங்கோ சொல்லி வச்சு புரிய வைக்காதத டின் 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 3 பீரு, ஒரு ஃபுல்லு, 3 காரு, 6 லைட்டு வச்சு எப்படி புரிய வச்சுக்கிட்டியா? தேங்க்ஸ்டா. போதுமாடா, இதுதான் லவ். புரிஞ்சுதாடா? புரிஞ்சுது. அப்படியே லவர்ட்டி பேசிடு. ஹலோ. ஹே ஸ்டூபிட், அதான் ஃபோன் அட்டன் பண்ணுறீல்ல, பேசுறது உனக்கு இவ்வளோ நேரமா? சாரி, ஐ வாஸ் டிரைவிங். சொல்லு. எங்கே இருக்க? ஆஞ்சநேயர் கோயில். அங்கே என்ன சத்தம்? ஆம்லெட். ஐயரு மந்திரம் ஊத்திட்டு இருக்காரு. இப்போ உண்மையை சொல்லு, எங்கே இருக்க? அது நம்ம விஷயம் வீட்டில் ஓகே ஆயிடுச்சுல, அதான் பசங்களோட சின்ன ட்ரீட்டு. என்ன தண்ணியா? 3 பீரு தான். என்ன வரும் இது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஈவினிங் கால் பண்ணுன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல சொல்லு. நீ கேட்குற நிலைமையில இல்லை, நான் வைக்கிறேன். பாய். ஓகே பாய். வருண் வருண். சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சோபா. என்னடா அவன் சின்ன பையனா இருக்கான், 3 பீருக்கெல்லாம் போய் வாந்தி எடுத்துட்டு. வரமா? பா, நைட் என்ன சரக்கு அடிச்சோம், மப்பு இன்னும் தெரிய மாட்டேங்குது. நான் தன்னந்தனி கட்டு வச்சா என் தொட்டத்தில் எத்தனை வச்சா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை என் தொட்டில் எத்தனை. சுஹா. ஹே வருண், வந்துட்டியா? எங்க இருக்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்டா. 5 minutes கீழே வெயிட் பண்ணு. அப்படியா? வேணாம், பார்த்தலாமா? சேச்சி பார்த்தலாமா? பார்த்தலாம், இதை விட்டா வேறு சான்ஸ் கிடைக்காது. கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ.
அங்கிள் ஹே வருண், கம் இன், உட்கார். அப்புறம் how is life? வெரி பேட் அங்கிள். ஏன், வாட் ஹேப்பன்? எனி ப்ராப்ளம்? நான் சுஹான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருந்தேன்ல. ஆமாம், நேத்தா மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. எவ்ரிதிங் ஓகே இல்லை? இன்றைக்கி அவள் வீட்டுக்கு அவளை பிக்கப் பண்ண போயிருந்தேன். அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது உள்ளே பார்த்தேன் அங்கிள். வாட்? என்ன வரும்னு சொல்கிற? இத்தனை நாளாக ஒரு அரவணைவை லவ் பண்ணிருந்த? ஆமாம் அங்கிள், நினச்சி பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டரா? ஷிட். ஓகே ஓகே, கூல், ரிலாக்ஸ். உன் ப்ராப்ளம்க்கு என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. பட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ வாட் த ப்ராப்ளம் இஸ். ஓகே அங்கிள். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது அரவாணி, அவங்க ஹிஸ்ட்ரி என்ன, அவங்க யார் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் நம்ம மனிதாபிமானத்தோடு பார்க்காத, நம்மளை விட மனுஷத்தனம் அதிகமாக இருக்கிற ஒரு கிரியேச்சர் தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். வருண், நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா தாயோட கர்ப்பப்பையிலையும் உருவாகிற ஒரு சிசு பெண் சிசு தான். ஐ மீன், எந்த ஒரு மனித உயிர் உருவாகும் போதும் ஒரு பெண்ணாக தான் உருவாகுது. அதுக்கு ப்ரூஃப் தான் நம்ம நிப்பிள்ஸ். அதுக்கப்புறம் அது மதர் சூம்பருக்கு அந்த 10 மாதத்தில் சர்டன் பீரியட்க்கு அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மாறிச்சுன்னா அது மேல் பேபியாக பிறந்திருக்கு. இஃப் சப்போஸ் அது மாறலன்னா ஃபீமேல் பேபியாகவே பிறந்துருது. புரியல அங்கிள். இட்ஸ் ஓகே, இங்கே வா, ஐ வில் ஷோ யூ வீடியோ. ஓகேவா? ஸோ when it comes from mother's womb, character and appearance மாறுச்சுன்னா அது பையன், மாறலனா அது பொண்ணு. அப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். when the change happens, சில பேபிஸ்க்கு கேரக்டர் மாறும், ஆனால் அப்பியரன்ஸ் மாறாது. அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் தோற்றத்தில் பெண் மாதிரியும் நடத்தையில் ஆண் மாதிரி இருக்கும். ஓ. இன்னும் சில இதில் அப்பியரன்ஸ் மாறும், ஆனால் கேரக்டர் மாறாது. ஸோ இதில் பார்க்குறதுக்கு ஆண் மாதிரியும் நடத்தையில் பெண் மாதிரியும் இருக்கும். வருண், இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இதில் இவங்களோட தப்பு எதுவுமே இல்லை. இயற்கையோட தப்புனால உருவாகிற ஒரு உயிர் தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஓகே அங்கிள். ஸோ இவங்கெல்லாம் பிறக்கும் போதே இப்படி தான் பிறக்கிறாங்களா? நாட் எக்ஸாக்ட்லி. தாய்லாண்டில் ஒரு கேஸ் இருக்கு, ஐ வில் ஷோ யூ. இவன் பேரு மைக்கி ஹாங். இவன் ஒரு பையனாக தான் பிறந்தான். போக போக பெண்களோட பழக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தன்னையே பெண்ணா நினைக்க ஆரம்பிச்சான். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓ. இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான பொண்ணு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான். பாரு. ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு தகுந்த மாதிரியும் தன்னைத்தானே வாலண்டியராக மாற்றிக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இருக்காங்க. ஓ, வெரி ஸ்ட்ரேஞ்ச் அங்கிள். ஸ்ட்ரேஞ்சா? இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஜஸ்ட் ட்ரை டு see them in a formal way. சாரி. இட்ஸ் ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்டாக தான் சொன்னேன். ஆஸ் யுவர் அங்கிள், ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது இட்ஸ் லைஃப் டைம் இம்பாசிபிள். ஸோ சுகாவோட சாப்டரை இதோட க்ளோஸ் பண்ணிடு. ஓகே அங்கிள், பாய். வருண், அவகிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்ல போற?
ஹே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஹே, நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே எங்கே போனேன்? என்னாச்சு உனக்கு? நத்திங். சுஹா ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்த்தேன். ஐ மீன் எல்லாமே பார்த்தேன். ஐம் சாரி, பட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ. ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். பட் நீ என் மேலே வச்சுருந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதை சொல்ல விடாமல் தடுத்துருச்சு. நேற்று ஈவினிங் கூட இதை சொல்லத்தான் உனக்கு கால் பண்ணேன், பட் யூ வாஸ் ட்ரங்க். பட் இதெல்லாம் சொல்லி என் தப்பை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. வருண், நாம் பிரிஞ்சலான்னு நீ சொல்லி அதை நான் கேட்குற சக்தி எனக்கு இல்லை. ஸோ பெட்டர் வி ஸ்ப்ளிட் வரும். சுஹா, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேட்குறியா? இப்போ என்ன, யூர் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்? அதனால என்ன? நான் ஒன்றும் கூட படுக்க வந்தனால நீ அரவாணி தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு உன் கூட வாழ வந்தவன், உன்னை லவ் பண்ணவன். எனக்கு தேவையெல்லாம் என்னை விட அதிகமாக என்னை மட்டுமே நேசிக்கிற என்னோட ஒரு ஜீவன், அது நீ தான். மற்ற பொண்ணுங்களை விட ஒரு உறுப்பு உனக்கு அதிகமாக இருக்கிறதுக்காக நான் உன்னை விட்டுட்டு போனேன்னா நான் உன்னை லவ் பண்ணல, அந்த உறுப்பை லவ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஐ டோன்ட் நீட் தட். ஐ நீட் யுவர் லவ் அண்ட் யூ. சுஹா, இது காதல். காதலுக்கு நடுவில் வேறு எதுவும் இல்லை, காதல் மட்டும்தான் இருக்கு. காதலுக்கு ஜாதி இல்லை, மொழி இல்லை, மதம் இல்லைங்கிறீங்க. காதலுக்கு இனமும் இல்லை. என்ன நேசிக்கிற உயிரை நான் நேசிச்சேன்னா அதான் லவ். அண்ட் வி மேட் இட். பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? சுஹா, உயிர் இல்லாத எவ்வளோ விஷயத்தை நம்ம லவ் பண்ணுறோம். வீட்டை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோம், நகையை நேசிக்கிறோம். ஆனால் உயிர் இருக்கிற ஒரு உயிரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறதுல ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரில. ஓகே, ஒருவேளை நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட இப்படி ஒரு கப்பலை இந்த உலகம் ஏற்றுக்குமா? தூக்கி போட அந்த உலகத்தை, நமக்குன்னு ஒரு தனி உலகத்தில் வாழ்வோம். லவ்னு என்ன புரிஞ்சுக்கிட்ட 4 பேர் நம்ம கூட இருந்தால் போதும். வி ஹாவ் அ லைஃப் ஆஃப் லவ் அண்ட் லவ் ஒன்லி. நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் இஷ்டம். ஒரு நிமிஷம் வருண், ஒரு வயசுக்கு மேலே எங்கள் அப்பாவும் என் அண்ணாவும் கூட என்னை தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஆனால் இவ்வளோ நாளில் என்னை தப்பாக நீ பார்த்ததோ தொட்டதோ இல்லை. எனக்கு தெரியும் நான் உன் கூட வாழ தகுதி இல்லைன்னு. பட் ஐ லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ்டா என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடுறியா? தகுதி எதுக்கு காதல்ல? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டி. டே, ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் 1000 தடவை யோசிப்பேன். நீ என்னடானா பொண்ணும் இல்லாமல் பையனும் இல்லாமல் இப்படி ஒன்று கூப்பிட்டு வந்திருக்க? டேட், உங்களுக்கு என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பையன் சந்தோஷமாக இருக்கணும்ல, அது சுகா கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். டேய், அப்பா பேசிட்டு இருக்காரு, நீ என்னடா எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏங்க நீங்களும் அமைதியாக இருக்கீங்க? சரி விடுமா, அவன் சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் தானே, அவன் இஷ்டப்படியே செய்யட்டும். தேங்க்யூ ஸோ மச் டேட். வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த படம் ஜஸ்ட் கற்பனை பண்ணி எழுதின ஒரு கதை மட்டும் கிடையாது. இதுவும் ஒரு இன போராட்டம் தான். திருநங்கைகள் அப்படிங்கிற இனத்தோட போராட்டம். நம்ம உலகம் ரொம்ப வேடிக்கையானது.
காக்கா குருவி நல்லா அழியுதுன்னு சொல்லிட்டு அங்கே சயின்ஸும் சயின்டிஸ்ட்டும் மண்டையை பிச்சுட்ருக்காங்க. நம்ம கூடவே தினம் செத்து வாழ்கிற தினத்தை பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்குறதில்ல. நான் ஒன்றும் இவங்களை தலைமையில தூக்கி வச்சு ஆட சொல்ல, நம்மளிருந்து தூக்கி எறியாமல் இருந்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷனாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மனுஷனானு உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கோங்க. பிரபா நீயின்றி வேறொன்று எனக்கின்று வரும் என்று நான் என்றும் நினைப்பேனோ நில்லடி. நெஞ்சொன்றும் விழிரண்டும் முன்ஜோடி சேர்ந்தாட மஞ்சத்தில் மயங்காதோ சொல்லடி. உன்னாலே தன்னாலே கண்ணுக்குள் விழுந்தேன், மண்ணோடு விழுந்த மழையில் நனைந்தேன். நிழல் கூட எனதில்லை, நினைவோடு பறந்தேன், கனவோடு கவிதை சொல்லி சொல்லி சிரித்தேன். எங்கேயோ பார்த்த மயக்கம் என் நெஞ்சில் ஒரு தயக்கம், என் ஜன்னல் உன்னை வியக்கும் என் கண்ணாடியே. எங்கே நீ அங்குதானடி என் ஆவி இருக்கும், எங்கோ என் கண்கள் செல்லும்